தமிழகம், கேரளம், கர்நாடகம், ஆந்திரம், தெலங்கானா. இந்த 5 பேருமே அந்த வஞ்சிக்கப்படுகிறார்கள் லிஸ்ட்டுக்குள்ள வராங்களா இல்லையா? இல்ல, அவங்க வரல. எல்லாரும் அந்த யார் இருக்காங்க, யார் இல்லைன்னு சொல்லுங்க. அதாவது கேரளா வந்து 14th ஃபைனான்ஸ் கமிஷன் அறிக்கையே சொல்லுது, கேரளா இஸ் தி பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் தி 14th ஃபைனான்ஸ் கமிஷன் பெர் கேபிட்டா. பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரின்னு சொல்லுது. எப்படி? அவங்க என்ன சொல்றாங்க, மத்த இந்த இதெல்லாம் இருக்கு, மத்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு ஜாஸ்தி ரூபா போகுதுன்னு ஃபைனான்ஸ் கமிஷன் அறிக்கையே சொல்லுது. சரி, தமிழ்நாட்டுக்கு அவங்க அதை பத்தி சொல்லல. கேரளா இஸ் பிக்கெஸ்ட் பெனிஃபிஷியரின்னு சொல்றாங்க. அதனால கேரளா இந்த லிஸ்ட்ல வஞ்சிக்கப்படுகிறார்கள் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. சரி, மீதி மீதி கர்நாடகா, ஆந்திர பிரதேசம்ங்கிறது மீடியமா வருது. அவங்களுக்கு குறையும். கர்நாடகத்துக்கு அந்த நிதிக்குழுல குறையல. அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க, 15th நிதிக்குழு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல எங்களுக்கு கொஞ்சம் குறையுதுன்றாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு நிதிக்குழுவுக்கும் இந்த ஃபார்முலா வந்து அலசி யாருக்கு குறையுது யாருக்கு கூடுதுன்னு பார்க்கும்போது சில தென்னிந்திய மாநிலங்களுக்கும் சில வட இந்திய மாநிலங்களும் குறையுதுன்றதும் உண்மை.